ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய சுவையான முட்டை சேமியா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேமியா செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லிக்கீரை கட் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்ததுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். இந்த ரெசிபியை 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் இதை கொடுத்து விடலாம். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்குங்க. அப்போ தான் புளிப்பு சுவையோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் போடுறப்ப வீடியோ கட் ஆகிடுச்சு, அதனால தான் நான் வீடியோவில் காட்டலை. மசாலா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மல்லிக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொதி வரத்துக்கு முன்னாடியே சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 2 பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 2 பாக்கெட்டுக்கு 2 கப் அளவு தண்ணி போதுமானது. தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் சேமியா சேர்க்கணும். சேமியா சேர்க்கறதுக்கு முன்னாடியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேமியாவை சேர்க்கணும். சேமியா சேர்த்ததுக்கு அப்புறம் மசாலா எல்லாமே ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். சேமியா செய்கிறதுக்கு தண்ணி மட்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணோம்னா உதிரி உதிரியாக வரும். அப்படி இல்லைன்னா குழஞ்சா மாதிரி போயிடும். சேமியா சேர்த்ததுக்கு அப்புறம் 3 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பராக சேமியா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ரெடி ஆகினதுக்கு அப்புறம் 2 முட்டையை கொத்தி இது கூட சேர்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான முட்டை சேமியா ரெடி ஆகிடுச்சு. என்னோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.